ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 2-7 5வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாமா 5வது கணக்கு. பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 2 கொஸ்டின் இருக்குது, அதாவது 2 தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த பெருக்கு தொடர் வரிசையில் உறுப்புகளோட எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை அப்படின்னா என்னது? எண்ணு தானே. ஓகேவா? இப்போ எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பெருக்கு தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு கணக்கிடத்துக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா, TN = AR⁻n-1. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதிலிருந்து தான் இப்போ n நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாமா? தீர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எழுதிக்கிறேன். 4, 8, 16 அப் டு எது வரைக்கும் 8192 வரைக்கும். ஓகேவா? இப்போ இதிலிருந்து முதல் உறுப்பு A, பொது விகிதம் 6, அதுக்கப்புறம் TN எல்லாமே எடுத்து எழுதிடலாம் பாருங்கள். இப்போ A = முதல் உறுப்பா 4, அடுத்து R = பொது விகிதம் எப்படி சொல்லுவோம்? T2/T1. அதாவது ரெண்டாவது ஃபஸ்ட்டால் வகுத்தோம் அப்படின்னா, ரெண்டாவது உறுப்பு ஃபஸ்ட் உறுப்பால் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு R கிடச்சிரும். அதாவது 8 T2/T1 தானே. அப்போ T2ங்கிறது ரெண்டாவது உறுப்பு தானே, அது 8/T1 முதல் உறுப்பு. 1 4 4 2 4 8. அப்போ ஆன்சர் என்னென்னு வருது? 2. அதாவது ஆரோட மதிப்பு 2. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது என்னென்னா கடைசியாக வர்ற உறுப்பு தானே. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணாவது உறுப்பு. ஓகேவா? எண்ணாவது உறுப்பு TNன்னு எடுத்துக்கிறோம். அப்போ TN = 8192. ஓகேவா? இப்போ இதிலிருந்து நம்ம என்னெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நான் என்ன சொன்னேன், இதில் உறுப்புகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா எழுதி அதிலிருந்து n கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபார்முலா எழுதியிருக்க பாருங்க. பெருக்கு தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு ஃபார்முலா என்னது? TN = AR⁻n-1. ஓகேவா? இதுதான் ஃபார்முலாவா? இதில் இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே தெரிஞ்ச எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த தெரியாத இங்கே மேலே இருக்குல்லையே அடுக்கில் n, அந்த n நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், TNோட வேல்யூ என்னது? 8192. ஓகேவா? அடுத்து ஏங்கிறது 4 பெருக்கல் ஆறுங்கிறது 2, அதோட அடுக்கில் தானே n-1. ஓகேவா? இப்போ இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இது தானே கண்டுபிடிக்கணும். அதனால் இதை மட்டும் வச்சுட்டு இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே ரெண்டுமே பெருக்கல் இருக்குது. சமத்துக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போ 8192/4ன்னு வரும். ஓகேவா? = 2 அடுக்கில் n-1. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, கேன்சல் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க இப்படியே கேன்சல் பண்ணுங்கள். இல்லை தெரியாதவங்கிறவங்க நம்ம சைடில் எப்பவும் போடுவோம்லே வகுத்தல், அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வகுத்தல் போட்டு காட்டுறேன். ஓகேவா? பாருங்கள், 8192 இதில் 4ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கணுமா? இப்போ ஃபஸ்ட் 8 எடுத்துட்டோம் அப்படின்னா 2 8ன்னு வரும். மிச்சம் 0 தான். அடுத்து 1 கீழே இருக்கிறோம். இப்போ 1ல் 4ங்கிறது அடங்காது. அப்போ அடங்காதுன்னா அடுத்த நம்பர் நம்ம இங்கே இறக்கணும் அப்படின்னா, ஓகேவா? எப்பவும் ஒரு நம்பர் மட்டும்தான் கீழே இறக்கணும். ரெண்டாவது நம்பர் நம்மளுக்கு தேவைப்படுது, அதை நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா இங்கே 0 போட்டுட்டு தான் நம்ம அடுத்த நம்பர் கீழே இறக்கணும். இப்போ 19ல் எத்தனை 4 வரும்? 16 இல்லையா? அப்போ 19லேருந்து 16 போச்சுன்னா 3. அடுத்து 2 நம்ம கீழே இறக்கலாம். இப்போ பாருங்கள், 32ல் 4 எத்தனை தடவை வரும்? 8 32. ஓகேவா? இப்போ 0. அப்போ எவ்வளோ நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு? 2048. ஓகேவா? = 2 அடுக்கு n-1 இருக்கு. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே என்னங்கிறது 2 அடுக்கில் தானே இருக்குது, n-1ன்னு இருக்கு இல்லையா? அப்போ இதையும் நான் 2 அடுக்கில் எழுத போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 அடுக்கில் எவ்வளோ வரும், இதுக்கு எவ்வளோ வரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பகாக்காரணி முறை. ஓகேவா? பாருங்கள், 2048க்கு பகாக்காரணி போட போகிறோம். பாருங்கள், இங்கே 2 தானே இருக்குது. அப்போ இங்கேயும் 2 நடுக்கில் வர மாதிரி எடுக்கணும். அப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 2 2 0 இருக்குது, 0 போட்டுருங்க. அடுத்து 4ல் 2 2 4, 8ல் 4 2 8 வருமா? மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 10, 10ல் 2 10, 1 2 2 2 2 4. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டுக்கு 5ல் 2 2 4ன்னு வரும். மிச்சம் 1 இருக்கா? 5ன்னு இருக்குது. 2 2 4 தான், மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 இந்த 1க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 11. 11ல் 2 10 வரும். அப்போ மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 இங்கே 2க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 12. 12ல் 2 12 வருமா? இப்போ மறுபடியும் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 1 2 2, 5ல் 2 2 4, மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 இங்கே 6க்கு முன்னாடி கொடுத்தா 16ன்னு ஆயிரும். 16ல் 8 2 16. இப்போது மறுபடியும் 2 12, 12ல் 6 2 12ன்னு வரும். 8க்கு 4 2 8. ஓகேவா? மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 6ல் 3 2 6,
4ல் 2 2 4 மறுபடியும் 2 வாய்ப்பாடு. அப்போது இதில் வந்து 3ல் ஒரு 2 2ன்னு வருமா, அப்போ மிச்சம் 1 இருக்குது, அந்த 1 இங்கே 2க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 12 12ல் 6 2 12 ஓகேவா. இப்போது 16 அதை மறுபடியும் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 8 2 16ன்னு வரும். மறுபடியும் 2ன்னா 4 2 8ன்னு வரும். அந்த 4ஐயும் மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 2 2 4ன்னு வரும். இப்போ இந்த 2ஐயும் மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் ஒரு 2 2ன்னு வரும். இப்போ பாருங்கள் எத்தனை 2 வந்திருக்குன்னு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 2 வந்திருக்கு. அப்போ இதை எப்படி எழுதலாம், இதுக்கு பதிலாக 2ன் அடுக்கில் 11 ஓகேவா, ஈக்குவல் டு 2ன் அடுக்கில் n-1 ஓகேவா. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து அடிமானம் சமமாக இருக்கு இல்லையா, அடிமானம் பாருங்கள் இங்கேயும் 2 இங்கேயும் 2, அப்போ அடிமானம் சமமாக இருந்தது அப்படின்னா அடுக்குகள் சமம் அப்படின்னு எடுத்துக்கோ ஓகேவா. இப்போ இங்கே அடிமானம் சமம், அதனால் அடுக்குகள் சமம்னு எடுத்துக்கலாம். அப்போ என்னது 11 ஈக்குவல் டு n-1ன்னு வருமா. இப்போ நம்மளுக்கு n மட்டும்தானே வேணும், அப்போ n மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த -1 இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ இங்கே மைனஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ன்னு வருமா. இப்போ 11 + 1ன்னு வருமா. இப்போ எவ்வளோ வந்திருக்கு 12 ஓகேவா. அதாவது n ஈக்குவல் டு 12. இதை நீங்கள் கீழே எழுதிக்கோங்க ஓகேவா. அந்த தொடர் வரிசையை எழுதி, இந்த பேருக்கு தொடர் வரிசையில் 12 உறுப்புகள் உள்ளன அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ போட்ட மாதிரியே தான் ரெண்டாவது ஓகேவா. இந்த தொடர் வரிசை பாருங்கள் 1/3 1/9 1/27 கடைசியாக 1/2187 ஓகேவா. இப்போ இதுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு எழுதிக்கலாமா, a ஈக்குவல் டு 1/3. அடுத்து r பொது விகிதம் என்னது T2/T1 தானே நான் சொன்னேன். அப்போ T2ங்கிறது பாருங்கள் 1/9 T1ங்கிறது 1/3. இப்போ இதை எப்படி வகுத்தல் இருக்கிறத நம்ம பெருக்கலாம் எழுதலாம் இல்லையா, எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வகுத்தல் தானே, பைனா வகுத்தல் தானே, அப்போ வகுத்தலை பெருக்கலாம் எழுதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், செகண்டில் இருக்கிறத தலைகீழியாக மாற்றணும். அப்போ இங்கே 1/3 இருக்கா, அப்போ இதை என்னென்னு எழுதலாம் 3/1ன்னு எழுதலாம். இப்போ பெருக்கல் தானே, அப்போ மேலே மேலே பெருக்கிக்கலாம், கீழே பெருக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் 1 3 3, இங்கே 1 9 9 ஓகே. இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 3 9, அப்போ 1/3 ஓகேவா. இது வந்து ஆரோட வேல்யூ. இப்போ a தெரியும், r தெரியும், கடைசியாக இருக்கிற உறுப்பு என்னென்னு எடுத்தோம் tn ஓகேவா, அதாவது என்னாவது உறுப்பு. ஸோ tn ஈக்குவல் டு 1/2187 ஓகேவா. இப்போது ஃபார்முலா எழுதி இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே சப்ஸ்டியூட் பண்ணி n கண்டுபிடிக்கலாமா. இங்கே என்ன ஃபார்முலா, பெருக்கு தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பு. ஸோ ஃபார்முலா என்ன, tn ஈக்குவல் டு ar⁻n-1. இப்போ இங்கே தெரிஞ்சது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ tnோட வேல்யூ என்ன, 1/2187 ஈக்குவல் டு a என்னது 1/3 பெருக்கல் ஆறுங்கிறது எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சோம், அதுவும் 1/3 தான், பவரில் n-1 ஓகேவா. இப்போ இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை மட்டும் இங்கே வச்சுட்டு இது இங்கே கொண்டு வரலாம் ஓகேவா. அப்போ இந்த 3 வந்து இங்கே பெருக்கிக்கலாமா, அப்படி தானே பெருக்கும் ஓகேவா. கிராஸ் அதாவது இங்கே இருக்கிறது இங்கே பெருக்கும், இங்கே 1 தான் இருக்குது, ஸோ அதனால் கீழே மாறாது. அப்போ இந்த 3 இங்கே மேலே பெருக்கிக்கலாம். அப்போ 3/2187ன்னு வரும், ஈக்குவல் டு 1/3 பவரில் n-1 ஓகேவா. இப்போ பாருங்கள் இதை கேன்சல் பண்ணிடலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம், 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3, இதில் 21ல் 7 3 21ன்னு வருமா. அடுத்து 8ல் 2 3 6ன்னு வருமா. மிச்சம் 2 இருக்கு இல்லையா, 2 3 6 தான், 8லேருந்து 6 போச்சுன்னா 2. அந்த 2 இந்த 7க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 27. 27ல் எத்தனை 3 வரும், 9 27 ஓகேவா. அப்போது 9 தடவை வரும். இங்கே என்னென்னு வந்திருக்கு, அப்போ 1/729ன்னு வருதான், ஈக்குவல் டு இங்கே 1/3 பவரில் n-1. இப்போ இதை எப்படி எழுதணும், நம்ம ஆல்ரெடி எழுதணும் இல்லையா, இங்கே எதோட பவரில் இருக்கோ அதே நம்பராக இங்கே இருக்கிறதையும் மாற்றுவோம் ஓகேவா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் 1/3 வர்ற மாதிரி மாற்றலாம். அப்போ இதை வந்து பகாக்காரணி முறையில் 3ஆல் போடலாமா, 729 ஓகேவா. பகாக்காரணிப்படுத்தலாம் பாருங்கள், 3ல் போடுறோம் ஓகேவா. அதாவது 1/3 இந்த மாதிரியே கொண்டு வரணும். இது வந்து கீழே தானே இருக்குது, அப்போ இங்கே கீழே 3 தான் இருக்குது. ஸோ 3ஆல் போட்டோம் அப்படின்னா 2 3 6ன்னு வருமா. மிச்சம் 1 இருக்குது, அந்த 1 இங்கே கொடுத்தோம் அப்படின்னா 12. 12ல் எத்தனை 3 இருக்குது, 4 3 12. அடுத்து 9ல் 3 9, மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு 24. 24 எடுத்தோம் அப்படின்னா 8 3 24, இங்கே 1 3 3, மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 2 3 6ன்னு வரும். மிச்சம் 2 இருக்கு இல்லையா, 2 3 6, மிச்சம் 2 இருக்குது. அப்போ 2 இதுக்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 21. 21ல் எத்தனை 3 வரும், 7 3 21, மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு. அப்போ 9 3 27ன்னு வருமா. மறுபடியும் இது 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 3 9. இப்போ இந்த 3ஐயும் 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 3 3. இப்போ பாருங்கள் 3 எத்தனை தடவை வந்திருக்கு, 1 2 3 4 5 6 தடவை வந்திருக்கு இல்லையா. அப்போ இதை எப்படி எழுதலாம்,
1/3 எழுதலாமா ஈக்குவல் டு 1/3 பவரில் n-1. இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஹோல் பவரில் தானே இருக்குது ஓகேவா, ஒன்றுக்கும் சேர்த்தி தானே இருக்குது. அப்போ இங்கே ஒன்றோட அடுக்கில் எதை போட்டாலுமே அதோட ஆன்சர் ஒன்று தானே. 1 போட்டாலும் சரி 2 போட்டாலும் சரி 1 2 3 4 எதை போட்டாலுமே அதோட ஆன்சர் ஒன்று தான். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையும் 1/6 எடுத்துக்கலாம். அப்போ ஹோல் பவரில் நம்ம எழுதிடலாமா, ஏன்னா இங்கே ஹோல் பவரில் தான் இருக்குது, அதனால் இதையும் ஹோல் பவரில் 1 எதை போட்டாலும் அதோட வேல்யூ ஒன்று தான். ஸோ அதனால் இதோட பவர்லேயும் 6 இருக்குதுன்னு எடுத்துகிட்டு ஹோல் பவரில் இந்த 6 போட்டலாம். அப்போ 1/3 பவரில் 6 ஈக்குவல் டு இங்கே 1/3 பவரில் n-1 ஓகேவா. இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் அடிமானங்கள் சமமாக இருந்தது அப்படின்னா அடுக்குகள் சமமாக இருக்கும். இங்கே வந்து அடிமானங்கள் 1/3 1/3 தான். ஸோ அடுக்குகள் சமம்னு எடுத்துக்கிறோம். அப்போ 6 ஈக்குவல் டு n-1 நம்மளுக்கு n மட்டும்தானே வேணும். அப்போ இங்கே மைனஸில் இருக்கிற ஒன்று சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் வருமா, அப்போ 6 + 1 அப்போ n ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடச்சிருக்கு 7ன்னு கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இங்கேயும் நீங்கள் கடைசியாக எழுதிக்கோங்க, அந்த பெருக்குத்தொடர் வரிசையை எழுதி இதோட உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து 7 அப்படின்னு சொல்லிடுங்க ஓகேவா. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.